இந்த விழாவிற்கு தலைமை வகித்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கூடிய எழுத்தாளர் பவாசலதுரை அவரெல்லாம் நிகழ்ச்சியில் முதல்ல பேசவே விடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா கதை அல்லது அவரே சொல்லி முடிச்சார். நான் எழுத்தை பற்றி பேசுறது ஹெலிகாப்டர் கவர்மெண்ட் ஹெலிகாப்டரை பற்றி நூல்மொழியை பற்றி அடுத்து நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, கரும்பலை கதைகளை பற்றி நூலை பெற்றுக்கொண்டு இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய உயர்திரு MS சண்முகம் IAS அவர்களே, எனக்கு பிறகு ஏற்புரையாற்ற இருக்கக்கூடிய எழுத்தாளர் SK கருணா, தொகுப்பாசிரியர் இளம்பருதி மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய எமரால்டு ஒளியாளன், வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பூவிதர் உமேஷ் மற்றும் இந்த திரளாக கூறியிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள், நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை பற்றி, இந்த கதை புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னாக்க, நான் கர்நாட்டியும் கேட்டிருக்கேன், பவாட்டியும் கேட்டிருக்கேன், இது கதையா கட்டுரையா அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ணேன், இந்த கேள்விக்கு எக்கடா பதில் தேடுறதுன்னு பார்த்து நேற்று இரவு தான் பலமுறை அவங்கள்ட்ட கேட்டேன். நேற்று இரவு மறுபடியும் உட்காந்து 6வது முறையோ 7வது முறையோ போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தபோது முன்னாடி ஒரு பக்கத்தில் வந்து அவங்க நூலை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் கொடுக்கணும் இல்லையா, எத்தனை பக்கம் இருக்குது, என்ன பேப்பரில் பிரிண்ட் பண்ணாங்க, யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து வகைப்படுத்தும் போது எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள். கவர்னர் ஹெலிகாப்டர், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். என்ன அப்போது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்னென்ன இது வந்து நாவலா இதுவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கருணா வந்து தன்னுடைய உரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, அவர் ஒரு இது எழுதுவார்ல, அதாவது அவரை பற்றி ஏன் இந்த ஒரு புக்கு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது, நான் நுனிக்கல்வியின் ருசி அப்படின்ட்டு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இதே கேள்வி அவரும் கேட்டதுக்கு பதில் சொல்கிறார். கதையா கட்டுரையா என்னை வகைப்படுத்த முடியாத வகையில் என் எழுத்து அமைந்திருப்பது வெறும் இயல்பானது. நான் எழுதிய கட்டுரைகளில் கொஞ்சம் புனைவும் கதைகளில் கொஞ்சம் நானும் இருப்பதை என்னுள் இருக்கும் வாசகன் அடையாளம் கண்டு உன்னவிக்கிறான். தேர்ந்த வாசகர்களாகிய உங்களுக்கும் அந்த இடங்கள் மிகச்சிரமமாக பிடிபடும் என்று நம்புகிறேன். இது வந்து SK கருணாவுடைய வார்த்தை. இது வந்து கருணாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்கா, ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன் வந்து என்ன ஆச்சுன்னா, டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், ஆங்கில இந்து பத்திரிகையில் மோகமுல் நாவல் நடைபெற்ற கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய துக்காம்பாளையம் தெருவில் இருக்கக்கூடிய எம்னாவினுடைய வீட்டுக்கு, அந்த வீடு இன்னும் இருக்கிறதுன்னு கோலப்பன் ஒரு கட்டுரை இருந்தாங்க. கோலப்பனுக்கு ஃபோன் பண்ணேன், இது சும்மா நிஜமாக தானே கதை விடுறியா அப்படின்ட்டு. கோலப்பன் என்ன பண்ண அப்படின்னா, இந்த பேர் நான் கதையெல்லாம் ஒன்று சொல்லலை, ஜானகிராமன் வந்து 1961 கல்கியில் வந்து மோகமுல் நாவல் பிறந்த கதைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையுடைய காப்பி உங்களுக்கு அனுப்ப, நீங்கள் படிச்சு பாருங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஜானகிராமன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, யாரையெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்கிறார், அந்த மோகமுல் படித்தவர்கள் எல்லாம் தெரியும், அதில் வந்து என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறது எல்லாம் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான். அது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த எழுத்து நடை யாரிடமிருந்து பெற்றேன், அதில் இருக்கக்கூடிய எல்லல் யாரிடமிருந்து பெற்றேன், அதுக்கு துல்லியமான அவதாரிப்பை யாரிடமிருந்து பெற்றேன், அதுக்கப்புறம் வந்து பல பாத்திரங்கள், சம்பவங்கள், இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் கண்ணாடி பாட்டியும் கண்டு ரசித்தவை தான். அது வந்து நான் வந்து முழுதாக கற்பனையாக நான் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அதில் வரக்கூடிய ஆசிரியர்கள், அதில் வந்து எந்தெந்த ஆசிரியர் யாரெல்லாம் வந்து இவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார்கள் அப்படின்ட்டு. எப்படின்னா, நீ உட்பட மாட்டேன், அவன் கணக்கு வராது, கட்டுரை வந்து அதிக பசுத்தனமாக எழுதிட்டுருக்கேன்னு சொல்ல ஆசிரியர்கள். அதுக்கு பிறகு அந்த நாவலில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இசை சொல்லித் தரக்கூடியவரை வந்து ஒரு பெரிய மகான் மாதிரி காட்டியிருக்காரு. அது யாரிடம் இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் போய் ஒருத்தர் பாட்டு கட்டியிருக்காரு, முயல்புரம் சுவாமிநாத ஐயர்னு. அவரை பற்றி கூட கோல பண்ண இன்னொரு கட்டுரை எழுதியிருக்காரு ஹிந்து. அவர் வந்து என்ன செய்யறாருனாக்கா, அதை வந்து இசையை வந்து ஒரு தியானமாக பார்க்கிறார். அடுத்தது பிறகு வந்து கும்பகோணம் கல்லூரி அவர் படிக்கும் பொழுது அவர் கிடைத்த நண்பன், அந்த நண்பன் வந்து எப்படின்னாக்கா, எந்த பெண்ணையும் வந்து ஒரு தெய்வமாக நினைத்து பூஜிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அதுதான் அந்த கதையிலையும் அதே மாதிரி வரும். அதுபோல் அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து அது வந்து இப்படியாக அவர் எதெல்லாம் தொட்டு செல்கிறார் அந்த நாவலில். இதெல்லாம் நான் பார்த்தது, பழகியது, கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து என்னன்னா, அது கருவனுடைய அந்த கதையுடைய மொத்த கரு இருக்குல்ல, அதுதான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது கோலப்பன் வந்து 2025 எழுதுவான் என்னன்னா, இந்த பெண் இந்த மாதிரி ஒரு பெண் வாழ்ந்தார்கள், அந்த வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஞானராசன் வந்து அது மோகமுலை படமாக எடுக்கும்பொழுது கும்பகோணத்துக்கு போகும்பொழுது அது கரிச்சாமி இருக்கிறார். கரிச்சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வேணா அம்மாவை பார்த்துருக்கியான்னு கேட்குறேன். 3 பெண்களோட அதே வீட்டில் அவர் வயசுக்கு கொண்டு இருக்கிறார், நீ அந்த அம்மாவை பார்க்குறியா? அந்த அம்மா தான் இன்ஸ்பிரேஷன் யாருக்கு?
யமுனாங்கிற கேரக்டருக்கு தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க உயிரோட இருக்காங்க பார்க்குறியான்னு சொல்லும்போது ஞானதாசன் என்ன சொல்கிறாங்க, வேணாம் நான் மோகம் உள்ள பற்றி யமுனா பற்றி எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, நான் இதை பார்த்து நான் வேறு ஏதாவது என்ன பண்ணுறது. அது ஜானகிராமன் என்ன சொல்கிறாரு, எனக்கு 1961 எழுதிட்டார். என்ன எழுதுறாரு, என்னை விட 8 அதிகமான ஒரு பெண், நன்றாக படித்தவர், நல்ல வடித்தடித்த அழகு, அடிக்கடி அவரோட பேசி பழகும் வாய்ப்பு கிடைத்தது, ஆழ்ந்த அமைதியும் புத்தி கூர்மையும் எதையும் கண்டு உயர்ந்து விடாத அழுத்தமும் நிறைந்த அவள் மரியாதையாக போட்டு தொடங்கினேன். கடைசியில் அது மோகமாக மாறி அவள் அதை தெரிந்து கொண்டு என்னை பார்த்து சிரித்து விட்டு போய் 1 வருஷம் கழித்து யாரோ ஒரு மின்சார இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி போட்ட செய்தியை கேட்டபோது, அதுதான் கதை. அதை வந்து அவர் 61 எழுதியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் நின்றுனான்ட்டு. அதனால நம்ம கருணா இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, கட்டுரையா கதையா அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அதை பற்றி கருணா கவலைப்பட வேண்டாம். அவர் இதே பாணியில் தொடர்ந்து அவர் பயணிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்ன இந்த மாதிரி இதுக்கு முன்னுரை எழுதக்கூடிய முத்துலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பது போல், முத்துலிங்கத்தை பற்றியா நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அது உண்மை வந்த நாட்குறிப்புகள் புத்தகத்தை படிச்சோம்னா, என்ன சார் நிஜமாவே இது பண்ணியிருக்காரா இல்லை என்னன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேர்ல்ட் பேங்க் வந்திருக்காரு, யூஎன் ஆர்கனைசேஷன் வந்திருக்காரு, உலகத்தில் பல நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அலுவல் சம்மந்தமாக எந்தெந்த நாடுகள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ, பாகிஸ்தான் ஆரம்பித்து ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஆரம்பித்து கனடாவை பற்றி எல்லா இடங்களையும் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கலாச்சாரம், அவருடைய கூறுகள், அங்கே வசிப்பவர்களுடைய உணவு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அதுலேருந்து இவர் இருக்கக்கூடிய வேறுபாடு எப்படி அப்படின்ட்டு, அதுமாதிரி எழுதக்கூடிய இது இருக்குல்ல ஸ்டைல், அது இருக்கக்கூடிய ஒரு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடைசியில் முடிக்கும்போது ஒரு லைனில் கதையினுடைய போக்கையை மாற்றுறது அப்படிங்கிறது மிக எளிமையாக செய்து விட்டு போவார். அதற்கெல்லாம் முன்னாடி எல்லாம் படிக்கிறதுலாம் இப்போது, அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கல்லூரியில் படிக்கும்போது பள்ளிக்கல்வி முடித்து பள்ளியிலையோ அல்லது கல்லூரியிலையோ இது போன்ற ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தவங்கன்னா சுஜாதா தான் அறிவு பண்ணது. அப்போ நம்மளுக்குலாம் சுஜாதா அவர் காசு கொடுத்து வாங்குறதுலாம் வசதி கிடையாது. அப்போல்லாம் அவர் ஒரு பையன் வச்சுருப்பான், அவன் தான் அந்த ஊர்லேயே ரொம்ப செல்வாக்கு மிக்கவனாக இருப்பான். ஏன்னா சுஜாதா புக் வாங்குறது இல்லை, அதனால் அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட புக்கை வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வு. இருக்குது அந்த மாதிரி அதில் ஆரம்பித்து அந்த எழுத்து இன்ஸ்பயர் ஆகி பிற்காலத்தில் ஆங்கில நாவல்கள்லாம் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டைல்லாம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படுதுங்கன்னா அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுஜாதா எப்படி முடிப்பார் கடைசி நேரம் முடிக்கிறதுனா எதுவும் மேலே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், இங்கேருந்து அவருக்கு அனுப்பிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஸ்டைலுக்குள்ள ப்ரெசன்டேஷன். ஆனால் அது ரொம்ப புரியுது. என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய நாவல் தமிழில் வரக்கூடிய நாவல்கள்லாம் படித்துவிட்டு சுஜாதாவை திரும்ப படித்தோம்னாக்கா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படின்னா அந்த திறன் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமான திறன். நான் அன்றைக்கி கூட கர்நாடகா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, சுஜாதாவுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள், அதுக்கப்புறம் முத்துலிங்கத்தினுடைய உண்மை வந்த நாட்குறிப்புகள், தீஜாவுடைய நாவலிஸ்டாக அவருடைய சிறுகதைகள் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அந்த சிறுகதைகள் அதெல்லாம் எப்படின்னு எத்தனை ஆனந்தம் திருப்பி படிக்கலாம். அந்த வகையில் நான் கர்நாடகா சொன்னேன், இந்த புக்கை நான் 6வது தடவை படித்தேன் அப்படின்னு. எந்த புக்கை? இந்த தொகுப்பு இருக்குல்ல, இந்த புக்கை எப்படி படித்தாங்கிறது முதல்ல சொல்லணும். நான் மாநில திட்டங்களுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் எனக்கு தெரியாது, எனக்கும் உங்களுக்கு என்ன நிறைய பேர் தெரியாது. நான் ரொம்ப லேட்டாக பொதுவெளிக்கு வந்தார் இல்லையா, மீடியாவிலேனா என்ன எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீர்கள். அதுபோல தான் எங்கள் அறிமுகம் எல்லாமே. இது எனக்கு என்ன பாபாவெல்லாம் தெரியும்போது எனக்கு வயசு 62 இல்லையா. பாபாங்கிற எழுத்தாளருக்கான்னு தெரியும், ஆனால் யாரும் நேரில் பார்த்ததில்ல, பேசுனதில்லை. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கருணா என்னை பார்ப்பதற்காக இதுக்கு வராது அலுவலகத்துக்கு என்ன பண்ணாருன்னு பேசிக்கலாம் இருந்துட்டு. ஆனால் அந்த ஒரு கட்சி அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு அஃபினிட்டி இருக்கும், அந்த அளவில் தான். அப்போ கருணா எழுத்தாளர்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நான் எந்த சோஷியல் மீடியாவும் இல்லாதனால எனக்கு எழுதுவாரனோ அல்லது இது மாதிரிலாம் பேசுகிறாங்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் காலத்துக்கு கிளம்பும்போது என்ன பண்ணாரு, இந்த புக்கை கொடுத்துட்டு இது நான் என்ன கதைகள் கற்றுக்கிறேன். யூஸ்வலாக யாராவது அவங்க எழுதுன்னு சொல்லி கொடுத்தா நான் படிக்கவே மாட்டேன். அது காரணம் எப்படி என் மோட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவன் படிக்க மாட்டான் போல் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறது, எந்திரிச்சு கிளம்ப போகிற நேரத்துக்கு சப்போர்ட் என்ன பண்ணாரு, கதை விட்ட போய் திரும்பி என்ன சொன்னார், முழுசாக கதை எல்லாத்தையும் படிக்கணும், ஒரே கதையை படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ காமெண்ட்டாக ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, ஒரு நம்ம மூஞ்சியை நல்லா ரீட் பண்ணிட்டாரு, படிக்க மாட்டான் அப்படின்ட்டு. சரி இவ்வளோ சொல்லிட்டு போகிறாரு, அதுக்கு நம்ம ஒரு நியாயமாக நடந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கிறதுக்கு தலைமை பார்த்து என்ன பண்ணால் உள்ள திருப்பினாங்க. இங்கே கதை இருந்தது, ஹெலிகாப்டர், இது கவர்னர் ஹெலிகாப்டர். படிக்க ஆரம்பித்தா சுவாரஸ்யம் எல்லாம் தாங்க முடியல. என்ன பண்ணி எல்லா வேலையும் நிறுத்திட்டு என்ன அந்த இரவு ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா கதையும் படித்து முடிச்சுட்டு அவருக்கு நம்பர் வாங்கி வச்சுருந்தேன். நைட்டு ஃபோன் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையா கதை இது, இந்த ஸ்கூலுக்கு வரணும், அந்த வெளிக்கு ஒரு கதை இருக்குது. இந்த கதை அவங்க ஸ்கூலுக்கு போன கதை, அந்த கதையை நான் சொல்கிறாங்க.
அதெல்லாம் கேட்டு நான் சொன்னேன், அந்த ஸ்கூலை பார்க்கணும், எனக்கு என்ன உங்கள் காலேஜுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு வரிசையாக அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்லிட்டு இருந்தேன். அவர் எல்லாம் அவருக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுதுன்னா, சார் இதில் கொஞ்சம் உண்மை இருக்குது, கொஞ்சம் பொய் இருக்குது. அப்புறம் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு மற்றவர்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, சரி இந்த மாதிரி ஒரு எழுத்து வகை அவருக்கு கைகூடி வந்திருக்கு. ஆனால் இவர் வந்து எழுதும் திறன் வந்து அவர் ரொம்ப துல்லியமாக ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது. அவருக்கு எனக்கு ஒரு பெரிய இது என்ன நீங்கள் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இது எழுதுறது நிறுத்தினார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு கை வர்றதுல எழுத்து கை வருவதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த எழுத்து கைவிடுவதற்கு வந்திருக்கிறது. இதில் மொத்தம் வந்து 18 கதைகளோ கட்டுரைகளோ எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்கிற பணியில் நானும் சொல்கிறேன், அது இருக்கிறது. அதில் ஒன்று ஒவ்வொரு தளத்தை தொட்டு செல்லுங்க. இதில் ஒரு கதை வந்து என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிழல் மரியாதை. இதுவே வந்து ரொம்ப துல்லியமான ஒரு அவதானிப்பு. எப்படி அப்படின்னா, இவர் வந்து கர்நாடகாவில் போய் படிக்க போகிறாரு, இன்ஜினியரிங் படிக்க போகிறாரு. பெங்களூர் வந்து அடுத்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கல்லூரிக்கு போய் சேர வேண்டும். ஒரு இரவு பொழுது இவரும் ஒரு படிக்கக்கூடிய மாணவனும் இந்த பேருந்து எழுதி பயணிக்கிறார்கள். அதில் ஒரு 50 பேர் போகலாம் பஸ்ஸில், அப்படின்னா 100 பேர் எடுத்து பஸ்ஸு போகும்பொழுது பெண்கள் அவ்வளோ பெண்களோ ஆண்களோ எந்த வேறுபாடுகளும் அடிச்சு பிடிச்சி எவங்க சீக்கிரம் இதை உட்காந்து வேண்டியது தான். அது மாதிரி உட்காரும்பொழுது நிறைய மாத கர்ப்பிணி பெண்ணும் அவருடைய தாயாரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாரு, இடத்த கொடுக்குறாங்க. அப்போ கூட வந்திருக்கக்கூடிய இவருடைய சக பயணி இருக்கிற மாணவர், அவர் வேண்டாம் இருப்பாக எழுந்திரிச்சு அவர் கொடுக்குறார்கள். அவர் 2 பேரும் வந்து பேசும் கன்னடத்தில் பேசக்கூடிய மொழியை வந்து கர்நாடகா புரிகிறது. என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, யாரும் நல்லவங்களுக்கு பிறந்த பையன் அவன் தான் எந்திரிச்சு சீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அதை கட் பண்ணுங்க அந்த இடத்த. அடுத்தது வந்து அடுத்து சில ஆண்டுகள் கழித்து ஜப்பானுக்கு போகிறார் ஒரு ட்ராவல். இரவில் லேட்டாக வந்து கிளம்பி வேறு இடத்துல ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கும்பொழுது கூட்டம், நிறைய கூட்டம், ட்ரெயின் தான். அதில் ரொம்ப வயதானவங்க தான் இருக்குது, 70-90 வயசு இருக்கும். அந்த குண்டரில் வந்து அவங்க எல்லா அணிகளும் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம ஊருக்கு அவர் ஊருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, வயதானவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உதவி செய்வதை அவர் விரும்புவதில்லை. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலைலாம் வரும். அதனால் இவர் எப்படி அதை எப்படி சமாளித்தாருன்னு இருக்குல்ல, அது ரொம்ப நாசுக்காக இருப்பார். எப்படி அப்படின்னாக்கா, இதை இறங்க போகிற மாதிரி அவங்க ஐ கான்டாக்ட்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அடுத்த ஸ்டேஷன் இறங்கி போகிற மாதிரி எந்திரிச்சு அவர் போய் அந்த அப்படி நின்றுக்கிறாரு. அந்த அம்மா பார்த்துட்டு உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் லேசாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னா அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜப்பானிய வழக்கப்படி அப்படின்னாக்கா அவங்க எப்படி வணக்கம் சொல்லுவாங்க, தலையை உடம்பை வளைத்து வணக்கம் சொல்லுவாங்கல்ல அந்த. அப்போ வந்து அந்த மொழி இருக்குல்ல, அந்த உடல் மொழி வழியாக தான் 2 பேரும் பேசிக்கொள்கிறாங்க. அதுதான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த நிழல் மரியாதை வந்து அந்த நிழல் வழியாக வருகிறது. அடுத்தது ரொம்ப கதை வந்து இந்த சுஜாதா நாட்குறிப்பு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இவருடைய ஆதர்சம். இவர் பெங்களூர் இது நிஜமாக கதையான எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட கூட வேண்ட காரணத்தை கேட்டுங்க. என்ன பிற்காலத்தில் ஒரு சுஜாதாவை சந்திக்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீ எங்கே பெங்களூருக்கு வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னு, ஒரு தடவை வந்து பெங்களூரில் சுஜாதாவும் கமல்ஹாசன் காரில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் ஆட்டோகிராஃப் வாங்க போகிறது, கையில் பேனாவும் இல்லை, பென்சிலும் இல்லை, பேப்பரும் இல்லாமல் 2-3 கிலோமீட்டர் ஓடி போய் எல்லாம் வாங்கிட்டு தேர்த்து வருவதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கினது. கமல்ஹாசன் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, ஆட்டோகிராஃப் நம்மள்ட்ட தான் வாங்க போகிறாருன்னு நினச்சிட்டு சுஜாதா கொண்டு கொடுக்கணும். சுஜாதா என்ன பண்ணுறாரு, பேப்பர் அவர்கிட்ட தள்ளி விடுறாரு, நீ கேள்வி கொடுக்கணும். அப்போ கருணாவுக்கு என்ன இது இருக்குங்க நெஞ்சில் திமுரு, உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் சுஜாதா தான் வாங்க வந்துன்னு சொன்னேன்னா கமல்ஹாசன் வாழ்க்கையில் இல்லாத அதிர்ச்சி. என்னென்ன நானும் சொல்கிறாங்களா, நீங்கள் தான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்கன்னு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, இவர் வந்துடுறாரு. அடுத்த சில ஆண்டுகள் கழித்து கருணாவும் பாபாவும் வந்து சுஜாதாவை பார்க்க போகும்போது கருணா வந்து நினைவு போடுறேன், நான் வந்து அந்த கபன் பார்க்கில் வந்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். ஓ அந்த ஆள் தான் நீ தான் அங்கே வந்தேன்னு கேட்குறேன். நீ எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு கேட்குறேன், 10th 12th சொல்கிறார். மார்க் சொல்கிறார், இவ்வளோ மார்க் வாங்கினா இங்கே கிடச்சிருக்கு, நீ அங்கே வந்தேன்னு கேட்குறேன். இல்லை நான் வந்து நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க பெங்களூரில், அதுக்காக நாங்கள் படிக்க வந்தேன். எங்கே படிக்க வைக்க நான் இருந்தால் வந்துட்டு வந்தேன். சரி அங்கே வந்தேன், அப்புறம் என்ன பார்க்க வரலன்னு கேட்குறேன். அப்போ இவர் சொல்கிறார், அவர் எழுதி சுஜாதா எழுதக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நல்ல ஒரு ரசிகனுக்கு அழகாக என்னென்னு கேட்டால் எழுதணும் தேடி போகாமல் இருக்கிறது, நீங்கள் தானே சார் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. சுஜாதாவுக்கு ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஆகிடுது. ஷாக் அடித்த மாதிரி ஓ நான் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவருடைய மனைவி தான் இருக்கிறாரு, ரங்கராஜன் தான் பேர் இல்லையா. சுஜாதா கூப்பிட்றாரு, சுஜாதா இங்கே வா, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ரசிகன் வந்திருக்கான் பாருங்கிறாரு. அதுதான் வந்து சுஜாதா ஆட்டுறாரு. அடுத்த கதை வந்து கெட்டவங்க கதை. அதை வந்து ஏற்கனவே நம்ம பாபா வந்து அதனுடைய கூட சொல்லிட்டார். என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அதான் மையமாக இருக்கிறது. அதுக்கு 32 வழிகள், ஹெட்மாஸ்டர் 4 வழிகள் தெரியும், அங்கே வேலை செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு மீதி 2-3 வழிகள் தெரியும். மீதி இருக்கிற வழிகள்லாம் மாணவர்கள் கண்டுபிடித்த வழி. ஒரு வழி அடிப்படைக்கும் போது புதிய வழிகளை கண்டுபிடித்து கொண்டே போவார்கள்.
அந்த வகையில் லேட்டாக போகிறது தான் தரணும் இல்லை, பிரேயரில் வாங்கி வச்சு அடிப்பாங்கல்ல, அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வழிகள். அதுபோல் கருணாவும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். அதை தெரியாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கூட்டு கலக்கான பண்ணும்போது நம்ம மட்டும் பண்ணுங்கிறது இல்லாமல் இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கும்பொழுது அந்த பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும்பொழுது அப்பொழுது அது அந்த விஷயம் எப்படி அது வந்து டேக்கிள் செய்யப்படுகிறது, அந்த ஹெட்மாஸ்டர் வந்து ஹெட்மாஸ்டர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து அதை எப்படி சமாளிக்கிறார், அவருடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கெட்டகுமாரன் கதை. எப்படி அப்படின்னாக்கா, அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தவில்லை, அதாவது அவனை நல்வழிப்படுத்துவதன் மூலமாக என்ன செய்யலாம் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அது அந்த கதையோட ஒப்பிடும்பொழுது நான் வந்து நீ பாட சொல்லிட்டுனா இந்த மாதிரி சுஜாதாவுடைய முன்முடி அப்படிங்கிற ஒரு கதை, அது அந்த புக்கில் வந்துருக்கு. பார்த்தேன், நான் வந்தோடனே அந்த புக்கை எடுத்து பார்த்தேன். அந்த முன்முடி கதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிட்டையர் ஆகி ஒரு வாதியில் வராது, அவரை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டு போகிறாங்க சகல மரியாதைகளோட. வீட்டில் அவர் மனைவியும் கேட்குறாங்க, இந்த 35 வருஷத்தில் நீ ஒரு தடவை கூட ஒரு பையனை கூட ஒரு சுடுசொல் சொன்னது இல்லையா, பெரம் எடுத்து அடித்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்கிறார் அவர். அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. வெளியில் ஒரு குரல் இருக்குது ஐயா அப்படின்ட்டு. போய் பார்த்தாக்கா அவர் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய 24 வயது ஆரம்பம் ஒரு பையன், இன்னும் பள்ளி படிக்க முடிக்கல, 24 வயசு. அவன் வந்து எங்கள் ஊர்லாம் அப்படின்னு படிப்பாங்க, நான் தஞ்சாவூர் நான் என்ன அந்த காலத்தில் இஷ்டம் போல படிச்சுட்டு இருப்போம். அப்போ கூட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, அந்த பையன் சொல்கிற இந்த 6 மாதமா சார் சொல்லுங்கள் சார் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் இருக்கிறவங்களாம் எங்கள் சேர்த்து பேச சொல்லுங்க. இவர் ஒன்றும் புரியல, மறந்துட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து பையனுடைய ஆங்கில புத்தகத்தை திருடி கட்டையை மாற்றி பழைய புத்தகங்கள் பாதி வரைக்கும் விற்றுட்டாங்க பையன். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த முறையீடு வந்து இந்த அந்த துறையின் இந்த பள்ளியுடைய ஆசிரியர் முறையில் அவர்கிட்ட வரும்பொழுது அவர் என்ன தண்டனை கொடுத்தாரு தெரியுமா, இன்னிலேருந்து இந்த பையனோட யாரும் சேர்த்துக்காங்க ஒரே வார்த்தை. அன்னிலேருந்து எவனும் பேச மாட்டாங்க அந்த பையன்கிட்ட 1 வருஷமா யாரும் பேசுறதும் இல்லை. 2வது இவருக்கு வந்து விழா நடத்துறதுக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, கார்வாய்க்குன்னா அது கொடுத்து அந்த பையன் கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டேன். அவன் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட அழுகும்போது அவங்க அம்மா வந்துடுது எங்கள் அந்த வீட்டுக்கு வந்து மன்னிச்சுன்னு வர சொல்லுங்கள், பசங்களை போய் சேர்த்து சொல்லுங்க. இவர் அப்படியே வெட்டி தலை பண்ணிட்டார். என்ன தலை பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி திரும்பி பார்த்தாருனாக்கா அவர் பேர் அனுகூலசாமி, கிறிஸ்டியன். அவர் வீட்டில் வந்து ஒரு இயேசுநாதர் படம் இருக்குது. இயேசுநாதர் படம் எப்படிப்பட்ட படம்னா அவ்வளோ ரொம்ப தெரிஞ்ச படம் தான். ரொம்ப கருணையோட பார்வை இருக்கும், நெத்தியில் வந்து ஒரு முள் கிரீட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த முள் படம்ங்கிற அந்த கதை. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். என்ன காரணம் அப்படின்னா, அதே ஆக்டிவிட்டியில் இந்த ஹெட்மாஸ்டர் இருக்கார். எப்படி அப்படின்னாக்கா, கருணையோடு இருப்பது, நல்வழிப்படுத்துவது அப்படின்னு. அதில் வந்து என்னன்னா, அதை தாண்டி போகும்பொழுது இந்த கதையில் என்ன அப்படின்னா, இந்த கதையுடைய முன்னுரையில் வந்து முத்துலிங்கம் எழுதுவது போல கதையை வையக்கதை தாண்டி கொண்டு போகாமல் இருப்பது எப்படின்னு. என்ன எங்கே தெரியுமா எனக்கு தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சது அப்படின்னா, மொத்தம் வந்து 13 கொஸ்டின் பேப்பர் லீக் எடுத்துருக்காங்க. இதில் இந்த 10th கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்குது, சீல்டு கவரில் வரும். அதை வந்து வேற ரகசிய வழியை பயன்படுத்தி இவங்க போய் வந்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் கவரை பிடிச்சி எடுத்துட்டாங்க. யாருன்னு தெரியாது, பிரச்சனை அது இல்லை, அதுக்குள்ளே போகல. யாருக்கு இருந்தா மீதி பற்றி என்னாச்சு அப்படிங்கிற கேள்விக்குள்ளெல்லாம் போகாமல் அதோட க்ளோஸ் பண்ணிட்டு ஹெட்மாஸ்டரோட கதையை முடிக்கிறது. அதுதான் முத்துலிங்கம் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல எழுத்தாளருக்கு என்ன தெரியணும், கதையை எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எங்கே முடிக்க வேண்டும் தெரியணும். அது தெரியலனாக்கா சேருக்கு 4 கால் பதில் 5வது கால் வச்சு விட்டுருவாங்கன்னா அதான் 5வது கால் தலைக்கு வச்சுருக்காரு. இப்படி நிறையா அந்த கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதையும் இன்னும் சுவாரஸ்யமாக வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். அதில் வந்து உயர்நீர்னு ஒரு கதை இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து கர்ணர் வந்து இந்த ஜெயமோகனை படித்து ஒரு அந்த ஆசை என்னன்னு தெரியல, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கதையெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் படிக்கும்போது இப்போ 10-15 நாளைக்கு முன்னாடி நம்ம புக் ஃபேர் நடக்கும்போது, சென்னை புக் ஃபேர் நடக்கும்போது கலைஞருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று வந்து மறுபடியும் இப்போ அதை மேக்கடமைக்குனால மறுபடியும் அதெல்லாம் வெளியில் வந்துருக்கு. அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் வந்து அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, எப்படி கதை எழுதியிருக்காரு. அவரும் வந்து புராணத்தெல்லாம் ரீஇன்டர்பிரேட் பண்ணுவார்ல, ஆனால் அவர் ரீஇன்டர்பிரேட் பண்ணும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் அது இருக்கும் இல்லையா. நலாயினி பற்றி ஒரு கதை இருக்காது, என்ன கதைக்கு நலாயினி தான். நலாயினி வந்து பெரிய கற்புகரசிங்கன்னு சொல்கிறாங்க. நலாயினுடைய தோழி வருவார், வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவாள், என்ன முன்னெல்லாம் ஊரே கற்புகரசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொருள் பொருவா உடம்புலாம் அவனுக்கு சிக்கிட்டு வந்துருக்கு, கொஸ்டம் அவனுக்கு நான் வந்து கையில் தூக்கிட்டு போவேன், கையை தூக்கிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னத்தை கண்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு. அப்போ தோழி சொல்லுவா, என்ன தெரியுமா ஏன் சொல்லுவா, இன்னும் கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்துக்கு நீ பாஞ்சாலியாக பிறப்ப, ஒரு கணவன் 5 கணவன் இருக்கான். அந்த மாதிரி கதை யாரு அவரு, இவரு இந்த உயிர் இந்த மாதிரி நீ பஞ்சாயத்து சரி பண்ணுறதுங்கிறதையும் நான் இந்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது வந்து சாமந்தி. அது வந்து முத்துலிங்கம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எடுத்தார். இன்ட்ராக்ஷன் என்ன எடுத்தார் அப்படின்னா,
அரசுங்கிறது வந்து எப்படி இருக்குது, அரசு அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது வந்து எவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக கேப்சர் செய்யும். விவசாயி வந்து விவசாயம் பண்ணிருந்தா அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கும்பொழுது எவனை அதை பற்றி விவசாயியை பற்றி கவலைப்படாமல் நான் வந்து அந்த ஆண்டுடைய மொத்த வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் அவன் வேலையை அவன் பார்த்து கொண்டு போவதுங்கிறத மிக துல்லியமாக அந்த இதில் போயிட்டு. இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பல கடைகள் இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். அதனால் இந்த ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விட்டேன். அதில் 2 முக்கியமான கதைகள் நான் பார்க்குறது அப்படின்னாக்கா, ஒன்று வந்து என்னென்னாக்கா இந்த பிரியாணின்னு ஒரு கதை, இன்னொன்று வந்து மதுரை வீரன்னு ஒரு கதை. இது 2மே போலீஸ் ஸ்டேஷனை பற்றிய கதைகள் தான். இது வந்து ஒன்று வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கர்ணாவோட சைக்கிள் காணாம போகுது. சைக்கிளை கண்டுபிடிப்பதற்காக இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹெட் கான்ஸ்டபிளோட போயிட்டு தினம் ஸ்டார் பிரியாணியில் அவருக்கு பிரியாணியாக வாங்கி கொடுத்து அந்த கணக்கெல்லாம் நோட் புக்கில் பின்பக்கம் எழுதி வச்சு அது ஹெட்மாஸ்டர் இது இன்ஸ்பெக்டர் கையில் மாட்டி கடைசியில் சைக்கிள் கிடைக்கல, பிரியாணி வந்து 400 ரூபாய்க்கு கணக்கு பண்ணது மட்டும்தான் நிற்கிது. ஆனால் அது என்ன நடக்குது அப்படின்னா, கர்நாவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இயங்குதுங்கிறது நல்லா பழக்கமாகி இதே போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு அங்கமாயிடுறாரு. எப்படி அங்கமாயிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ கம்ப்ளைண்ட் வாங்கணும், யார்கிட்ட என்ன செய்யணும், இன்றைக்கி டியூட்டி எங்கே நடக்குது, மீட்டிங் எங்கே போடுறாங்க, மீட்டிங் அப்ளிகேஷன் எப்படி எழுதணுங்கிற வரைக்கும் இதெல்லாம் பழக்கமாயிடுது. அவருக்கு ஒரு ஸ்கூல் வேறு கூப்பிட்றாங்க. அதே வந்து ராஜ்பவனுக்கு அடிக்கடி போய் இந்த மசாலா டீ பண்ண ராஜ்பவனுக்கு போயிட்டு வர இல்லையா, ஹெலிகாப்டர் ஃபிக்ஸ் பண்ண போகும்போது அங்கேயே ஒரு ஸ்கூல் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போல சிக்கல் இல்லை. எங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க பல விஷயத்தை. சரி, அதுக்கப்புறம் வந்து கதும்பம் நீர் நினைவுகள். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு கிணறு வெட்டும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அலைகள் இருக்குல்ல, அது வந்து திருவண்ணாமலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த உணர்வுகளே ஏற்படும். எனக்கோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கோ அது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் காவிரி நீர்த்திலிருந்து வர்றவங்க, இதெல்லாம் கால் கட்டினாலே தண்ணி வர இடங்கள். அதனால் ஐயோன்னு ஐயோ ஏடா தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்குங்க. அதனால சரி, அடுத்தது வந்து இந்த ராங் நம்பர், விரல்கள், இதெல்லாம் வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் ஒரு கான்டெக்ட்ல எழுதப்பட்டிருக்கு. விரல் வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை, ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய மனநிலை எப்படி திருமணங்கிறதுனால இருந்தாலும் அது எப்படிலாம் அது அந்த என்னென்ன கூத்துலாம் நடக்கும் அப்படிங்கிறது அது வந்து கதையும் சொல்ல முடியாது. ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னாக்கா. அது வந்து அனுபவமாக இருந்தாலும் சரி, அது கட்டுரையாக இருந்தாலும் சரி, அந்த வகையில் அது வந்து இருந்தது. இப்போ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை புத்தகமும் கட்டுரை தொகுப்போ இது வந்து அந்த வகையில் அந்த வரிசையில் வைக்கத்தக்கது. எந்த வரிசையில் வைக்கத்தக்கது